சியாச்சனில் அதிசயமாக உயிர் தப்பிய ராணுவ வீரர் ஹனுமந்தப்பா டில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். சியாச்சினில் கடந்த வாரம் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவைச் சேர்ந்த 10 வீரர்கள் புதையுண்டனர். அனைவரும் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பனிமலையில் உடல்களை தேடும் பணி நடந்தது. 6 நாட்களுக்குப் பிறகு ஹனுமந்தப்பா என்ற வீரர் மீட்கப்பட்டார். 35 அடி ஆழத்தில் பனிக்கட்டுகளுக்கு இடையில் சிக்கியிருந்த அவரை மீட்டபோது அவருக்கு உணர்வு இருந்தது. டில்லிக்கு ஆம்புலன்ஸ் விமானத்தில் கொண்டுவரப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு அவர் கோமா நிலைக்கு சென்றார். கடந்த 3 தினங்களாக மருத்துவ நிபுணர்களை உள்ளடக்கிய மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்த போதும் அவரது நிலை கவலைக்கிடமாகவே இருந்தது. எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்ட நிலையில் உடலின் பல உறுப்புகள் செயலிழந்திருந்தன. ஆனாலும் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் போராடினர். அவர் உயிர் பிழைக்க நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வியாழனன்று பகல் 11:45 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக ராணுவ மருத்துவமனை அறிவித்தது. கர்நாடகாவைச் சேர்ந்த 33 வயது நிரம்பிய ஹனுமந்தாப்பாவுக்கு மகாதேவி என்ற மனைவியும் 2 வயதில் மகளும் உள்ளனர். பனிக்கட்டிகளுக்கு மத்தியில் -50 டிகிரி குளிரில் 6 நாளாக உயிர் பிரியாமல் இருந்ததற்கு அவரது மன உறுதிதான் காரணம் என்று மருத்துவர்கள் வியப்பு தெரிவித்துள்ளனர்.